இடிக்கப்படும் வீட்டிற்கு கூரை கட்டுகிறது நெடுஞ்சாலைத்துறை. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக வனவிலங்குகளுக்காக மலையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அங்குள்ள மலையில் குவாரி அமைக்க வருவாய்த்துறை உரிமம் வழங்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மலைகளுக்கு இடையே சாலை அமைக்கப்படுவதால் வனவிலங்குகள் சாலையை கடக்க இரு மலைகளையும் இணைக்கும் மேம்பாலம் அமைக்கும் பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, அங்குள்ள வண்ணாத்திக்கரடு மலையை உடைத்து கல்குவாரி அமைக்கும் உரிமத்தை வருவாய்த்துறை கடந்த மாதம் வழங்கியுள்ளது. தினமும் வெடி வைத்து வண்ணாத்திக்கரடு மலையை உடைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். வருவாய்த்துறையின் நடவடிக்கை அதிருப்தி அளிப்பதாக கூறுகின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். கருத்து கேட்போம் மக்கள்கிட்ட நடத்தாமலே இந்த கல்குவாரிக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. இதனால் வனவிலங்குகள் மற்றும் இங்கே வைக்கக்கூடிய கல்குவாரியிலிருந்து வெடிக்கக்கூடிய வெடி இதுகள்னால இங்கிட்டு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இங்கே மலைப்பகுதியில் இருக்கும் வனவிலங்குகள் இடம்பெயர்தலுக்கு முக்கிய காரணமாக இந்த கல்குவாரி அமைக்கப்பட்டிருக்கு. மலையில் குவாரி அமைப்பதற்கு தங்களிடம் கருத்து கேட்காமலேயே முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குவாரி அமைப்பதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. வண்ணாத்தி கரடு அல்லது வண்ணான் கரடுன்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதி ஒரு பல்லுயிர் சூழல் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதியை, அந்த மலையை கிரானைட் குவாரிக்காக அல்லது கல் குவாரிக்காக கொடுத்திருப்பது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க செயல். இடிக்கப்படுகிற வீட்டுக்கு மேற்கூரை அமைக்கிற வேலையை நெடுஞ்சாலைத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே ஒரு வேடிக்கையான நிகழ்வு. இதில் அரசு உடனடியாக கவனம் செலுத்தணும். வண்ணாத்தி கரடு தரிசு நிலம் அல்ல, அதை வனப்பகுதியின் ஒரு பகுதியாக சேர்த்து அதை ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கும் மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். இதுகுறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் விளக்கம் கேட்க பலமுறை முயற்சித்தும் அவர் பதிலளிக்கவில்லை. மதுரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது 12 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மேம்பாலம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினர். இந்த விவகாரத்தில் வருவாய்த்துறைதான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். வன விலங்குகளின் வாழ்விடமாக திகழும் வண்ணாத்திக்கரடு மலையை காக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.